அருமை சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, என்னுடைய உறவுகளுக்கு அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். என்ன மக்களே! எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? எல்லாருக்கும் என்னுடைய நிர்வாகத்தினுடைய தாஜ் ரியல் குடும்பத்தினருக்கு அனைவருக்கும் என்னுடைய வருக வருக என வரவேற்கிறேன். கண்டிப்பா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு? இந்த மாசம் பிப்ரவரி, ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி வந்துருச்சு. 2024 வந்ததே இப்பதான் வந்த மாரி தெரியுது. அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்பதான் ஆரம்பிச்ச மாரி இருக்கு. 2024 ஜான்வரி. 2023 முடிஞ்சு 2024 வந்துட்டோம். எப்படி காலங்கள் வேகமாக போகுது. அவ்வளவுதான் இன்னைக்கு முடியுது. இந்த மாசம் இன்னையோட ஃபினிஷ்ட் ஆகுது. அவ்வளவுதான் அடுத்தது மார்ச், ஏப்ரல், அவ்வளவுதான். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்படியே முடிஞ்சிரும். இந்த வருஷம் என்பது பிறக்கும். அதோடைய வேலையை அதை செய்யும். நம்ம வேலை நம்ம செய்யணும். எப்படி நாட்கள், நேரங்கள், காலங்கள் எப்படி நமக்காக எதுவுமே வெயிட் பண்ணாது. இவருக்காக, அவருக்காக என்ன ஆகாது. அதோடைய வேலையை அது இயற்கை செஞ்சு கொண்டே இருக்கும். நம்மளுடைய வேலையை நம்ம கண்டிப்பா செஞ்சுக்கணும். அவங்களோட வேலையை பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு குருவி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அந்த குருவி கூண்டுக்கு கட்டும். தன்னுடைய இனம் உற்பத்தி ஆகுறதுக்காக என்ன பண்ணும்? ஒரு கூண்ட வந்து ஒரு இடத்த ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணும்? அங்கங்க சேமிச்சுட்டு வந்து சில பொருட்கள சேமிச்சுட்டு வந்து என்ன பண்ணுவாங்க? அந்த குருவி என்ன பண்ணும்? அந்த அதோடைய இனம் உற்பத்தி பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கும். அந்த இடத்த தேர்ந்தெடுத்து என்ன பண்ணும்? அதுக்கு தேவையான பொருட்கள சேமிக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க என்னுடைய சொந்த பந்தங்களே, என்னுடைய தாய்மார்களே. இது ஒரு சின்ன குருவி கதை தான். இத நீங்க கேட்டு ஆகணும். இயற்கை எந்த அளவுக்கு வேகமாக இருக்கு, நம்ம எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு வந்து பொறுமையாக போயிட்டு இருக்கோம் என்பது இந்த இந்த குருவி கதையில கேளுங்க. அந்த ஒரு குருவி என்ன பண்ணும்? தன்னுடைய இனத்த ஃபர்ஸ்ட் உருவாக்குறதுக்கு, தன்னுடைய இனம் பெருக்கறதுக்காக என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் இடத்த தேர்ந்தெடுக்கும். எந்த இடத்துல வந்து இனப்பெருக்கம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த தேடும். அந்த இடத்துல தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல சேஃப்டியான ஒரு இடம் பார்த்துக்கும். அது நம்ம வீட்டு மொட்டை மாடியாவும் இருக்கலாம், நம்ம வீட்டு பால்கனியா இருக்கலாம், இல்ல ஏதாச்சும் மரம், செடி, கொடி எங்கேயாச்சும் ஒரு இடத்த அதுக்கு சூழ்நிலைக்கு ஏத்த மாரி அது அந்த உற்பத்தி பண்றதுக்கான இனம் உற்பத்தி பண்றதுக்கான வசதியான ஒரு இடத்த வந்து தேர்ந்தெடுத்துக்கும். டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அந்த இடத்த தேர்ந்தெடுத்துட்டு என்ன பண்ணணும்? அடுத்த கட்டத்தா அந்த இடத்துல என்னென்ன சேமிக்கணும்? ஒரு கூடாரம் போடுறதுக்கு, ஒரு கூண்டு கட்டுறதுக்கு, இனம் பெருக்கம் பண்றதுக்கு, தன்னுடைய குஞ்சுகள் வளர்றதுக்கு, தன்னுடைய இனத்தோடைய அடுத்த ஒரு ஜெனரேஷன் வளர்றதுக்கு என்ன பண்ணணும்? என்ன தேவைகள் என்பது அங்கங்க போய் அன்னாட போயிட்டு என்ன பண்ணணும்? தன்னுடைய தினசரி வாழ்க்கையில அத ஒரு வேலையாவே செய்யும். போய் அங்கங்க என்ன பண்ணும்? போய் வாயில பார்த்துருப்பீங்க. நெறைய இடத்துல குருவி கூண்டு கட்டுறத பார்த்துருப்பீங்க. வாயில என்ன பண்ணும்? அங்கருந்து ஒரு அ ஏதாச்சும் ஒரு பொருள வாயில தந்து அதோடைய கூண்டு கட்டும். சின்ன கீழ ரெக்க இருந்தாலும் சரி, ஒரு குருவி ரெக்க இருந்தா இது நம்மளுடைய காக்கா ரெக்க இருந்தாலும் சரி, இல்ல நம்ம கோழி ரெக்க இருந்தாலும் சரி, இல்ல ஒரு குடிசையோட ஒரு இதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் என்ன பண்ணும்? அதுக்கு என்ன தேவையோ அது போய் தன்னுடைய இனத்துக்காக காலைல என்ன பண்ணும்? கிளம்பிரும். அந்த கூடாரம் கட்டணும், ஒரு கூண்டு கட்டணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த கூண்டு கட்டினதுக்கு அப்புறம் தன்னுடைய இனப்பெருக்கம் பண்ணும். அப்புறம் அந்த குஞ்சுகள வந்து பத்திரமா பார்த்துக்கும். அந்த முட்டை வந்து இத்தன நாளுக்குள்ள அந்த முட்டையிலருந்து குஞ்சு வர்றதுக்காக அத ரொம்ப பத்திரமா, பதமா பார்த்துக்கும். அப்புறம் அந்த முட்டையிலருந்து குஞ்சு வரும்போது, தன்னுடைய இனம் பெருக்கும்போது, அதையும் பத்திரமா ஒரு சில நாட்கள், ஒரு மாதங்கள் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அந்த தன்னுடைய இனம் கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் ஆக ஆக பெருசாக பெருசாக அதனுடைய பிள்ளைகள், அந்த குட்டிகள் கொஞ்சம் அப்படியே சிறகு வந்து பறக்கிற வரைக்கும் அத பாதுகாப்புல வச்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? சிறகு வந்தவுடனே குட்டிக்கு இதுவும் அதுவும் சேர்ந்து பறந்துரும். ஒரு சின்ன குருவி கதை. இதுல என்ன நம்மளுக்கு விளங்குது? என்ன நம்மளுக்கு இதுல புரியுது? இது சொல்லணும்னா ரொம்ப லென்த்தியா சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா சொல்லலாம். ஆனா அவ்வளவு நேரம் நம்மளுக்கு இல்ல. ஏன்னா அவ்வளவு நேரம் நம்ம வந்து காணொளி மூலியமா நம்ம அத அவ்வளவு விஷயம் பெருசா சொல்ல முடியாது. நீங்களும் அவ்வளவு உட்கார்ந்து பொறுமையா கேட்கவும் முடியாது. ஏன்னா அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு வேலைகள் இருக்கு இல்லையா? நம்ம எல்லாருக்குமே. எல்லாருக்கும் வேலை இருக்கு. பார்க்குற உங்களுக்கும் வேலை இருக்கு. பேசிட்டு இருக்க எனக்கும் வேலை இருக்கு. இத எடிட் பண்றவங்களுக்கு வேலை இருக்கு. இத வீடியோ எடுக்கிறவங்களுக்கு வேலை இருக்கு. அடுத்தடுத்த வேலைகள் நம்ம வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். என்ன இந்த குருவியோடைய கரு என்னன்னா, இந்த குருவி கதை சொன்னதுக்கு, தன்னுடைய இனப்பெருக்கத்துக்கும், தன்னுடைய இனம் வளர்றதுக்கும், தன்னுடைய குட்டிகள் அடுத்த கட்டத்துக்கு போகறதுக்கும், தன்னுடைய குருவி, அந்த தாய் குருவி, அந்த தந்தை குருவி என்ன பண்ணுவாங்க? ஒரு இடத்த தேர்ந்தெடுப்பாங்க.
அது நம்ம அடுத்த தலைமுறைக்கு நல்ல இடமா, சேஃப்டியா இருக்குமான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஏன்னா முட்டை அவங்க இனப்பெருக்கத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. அவங்களுடைய அந்த முட்டை, அந்த கருமுட்டைகள் வந்து அழிஞ்சிடக்கூடாது. யாரும் திருடிட்டு போயிறக்கூடாது. யார வந்து அத வந்து உடைச்சிடக்கூடாது. யாரும் அத சேதாரம் பண்ணிறக்கூடாது. ஸோ இந்த மாரி ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணோம். அந்த தாய்க்குருவி, அந்த தந்தைக்குருவி. அவங்க இடம் பெருக்கறதுக்காக அது ரொம்ப சில மாதங்கள் முழுமையாக வந்து என்ன பண்ணும், ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப பார்த்துக்கும். 2 குருவி நீங்க அந்த முட்டையிடுற போகல. எந்த ஜீவனா இருக்கட்டும். அது குருவியா இருக்கட்டும், வேற எந்த ஜீவனா இருக்கட்டும். நீங்க அந்த 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 முட்டை கிட்ட போயிட்டா போதும். இல்ல அந்த போட்டிருக்கிற குஞ்சு கிட்ட போயிட்டா போதும். அதோடைய அதோடைய முட்டை கிட்டயோ, இல்ல அதோடைய குழந்தைங்கள்கிட்ட நீங்க போயிட்டீங்கன்னா, அந்த தாய், தந்தை குருவி என்பது, அது குருவியா இருக்கலாம், கோழியா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, கொத்த வந்துரும். உடனே அடிக்க வந்துரும். உடனே என்ன பண்ணும்? அடிக்க வந்துரும். நான்லாம் எங்க வீட்ல கோழி வளர்த்துருக்காங்க. அந்த போட்ட புதுசுல அந்த கோழி பார்த்தீங்கன்னா, அந்த முட்டை விட்டு அந்த கோழி குஞ்சு வெளிய வந்ததுக்கப்புறம், அது ஒரு சில மாதங்கள் அந்த தாய் கோழியுடைய பராமரிப்புல அந்த சின்ன கோழிகள்லாம் இருக்கும். அதோடைய பிள்ளைங்க. அத யாருன்னா தூக்கிறக்கூடாது. அத யாராச்சும் வந்து பாத்துறக்கூடாது. உடனே அதோடைய வாய வச்சு கொத்த வந்துரும். ஸோ அந்த மாரி அந்த தாய் தந்தைங்களுக்கு அவ்ளோ அக்கறையா இருக்கும். அந்த பிள்ளைங்க மேல வந்து, அது வளர்ந்து வர வரைக்கும் ரொம்ப அக்கறையா வச்சு பாத்துப்பாங்க. ஸோ அந்த அக்கறை நம்மளுக்கு இருக்கு. ஒரு வாயில்லாத ஒரு ஜீவன்களுக்கு தன்னுடைய குடும்பத்து மேல எவ்வளோ ஒரு பாசம், எவ்வளோ ஒரு நேசம், எவ்வளோ ஒரு புரொடெக்ஷன், எவ்வளோ ஒரு பாதுகாப்பா அவர் தன்னுடைய குடும்பத்த எப்படி பாதுகாக்கணும். தன்னுடைய மத்தவங்களுடைய பார்வையிலருந்து, மத்தவங்களுடைய துன்பத்திலிருந்து, மத்தவங்களுடைய துன்புறுத்தலிருந்து, மத்தவங்களுடைய இதுலருந்து நம்மள எப்படி பாதுகாக்கணும், நம்மளையும் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும் என்பது வாயில்லாத ஜீவன்கள், வாயில்லாத எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எவ்வளோ குடும்பத்த எவ்வளோ புரொடெக்ட் பண்றாங்க பாருங்க. நம்ம என்ன பண்றோம்? எதுக்கு கஷ்டப்படுறேன்னே மறந்துடுறோம். எதுக்கு கஷ்டப்படுறோம்? எதுக்கு உழைக்கிறோம்? எதுக்கு வேலைக்கு போறோம்? எதுக்கு நம்ம வந்து டெய்லி வந்து ஒர்க் வேலைக்கு போய் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ரொம்ப ட்ரஸ்ட் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வரதே ரொம்ப ஒரு பெரிய ஒரு போராட்டம். காலையில இந்த கவர்மெண்ட் வெஹிக்கிள்ல போயிட்டு, இல்ல நம்முடைய பைக்ல, கார்ல எதுல போனாலும் ஒரு டிராஃபிக், அங்க ஒரு சிக்னல், அங்க ஒரு ஆக்சிடென்ட், அங்க ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள். அத தாண்டி நம்முடைய வேலையுடைய இடத்துக்கு போய், அந்த வேலைல போனதுக்கு அப்புறம், அந்த வேலையில 1008 பிரச்சனைகள், 1008 டென்ஷன்ஸ், அந்த வேலைய சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரணும். ரிட்டர்ன் வரும்போது மறுபடியும் ஒரு டிராஃபிக், மறுபடியும் ஒரு விஷயங்கள் பார்த்துட்டு, வீட்டுக்கு வந்ததே ஒரு போராட்டம். ஒரு போர்க்களத்த தாண்டி நம்ம என்ன பண்றோம்? ஒரு காலைல ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு, மறுபடியும் நம்ம வீட்டுக்கு திரும்புறோம். நம்ம வீட்டுக்கு வாசலுக்கு வெளியவே போயிட்டாலே, ஒரு போர்க்களத்துக்கு போற மாரி இன்னைக்கு சூழ்நிலை இன்னைக்கு வந்து இருக்கு. ஆனா எதுக்கு இவ்வளவு தூரம் இந்த போர்க்களத்துல நம்ம வந்து களத்துல போய், இந்த போர்க்களத்துல நம்ம எதுக்கு உள்ள போறோம், வெளிய வரோம் என்பது யாருமே அறிய மாட்றோம். யாருமே தெரிஞ்சுக்க மாட்றீங்க. சோ தயவு செஞ்சு இந்த போராட்டம், இந்த போர்க்களம் எதுக்காகன்னா, நம்முடைய குடும்பத்துக்காக தான். நம்மளுடைய குடும்பம் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக தான். நம்ம குடும்பம் வந்து செக்யூரிட்டா இருக்கிறதுக்காக தான். நம்ம குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்காக தான். நம்மளும் நல்லா இருக்கணும். நம்மள சார்ந்தவர்கள் நல்லா இருக்கணும். நமக்கு தெரிந்தவர்களும் நல்லா இருக்கணும். சார்ந்தவனா நம்மளுடைய குடும்பம். நம்மள சார்ந்திருப்பாங்க. நம்மளுக்கு தெரிந்தவங்கன்னா நம்மளுடைய அண்ணன், தம்பி, சோ நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், குடும்பத்தினர்கள். சோ இவர்கள் எல்லாருமே நம்ம வந்து மகிழ்ச்சியா வச்சுக்கணும். சோ நம்ம பண்றது என்ன பண்றோம்? வேலை செய்றோம், வேலை செய்றோம், வேலை செய்றோம். குடும்பத்த மறந்துடுறோம். உற்று உறவ மறந்துடுறோம். எல்லாத்தையும் மறந்துடுறோம். மெயினா பாத்துக்கிறது நீங்க யார வேணாலும் பாருங்க, பார்க்காம போங்க. நம்மள நம்பி வந்த குடும்பத்துக்கு, நம்மள நம்பி வந்த இந்த கடவுள் குடுத்த நம்ம குடும்பத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? என்ன கைமாறு பண்ணணும்? என்ன அவங்களுக்கு செய்யணும்? என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யணும்? நம்ப அவங்கள நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு ஃபர்ஸ்ட்டு வைக்கணும். நல்ல இடத்துல வைக்கணும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு என்ன தேவையோ ஃபர்ஸ்ட் அத பூர்த்தி செய்யணும். எத செய்யக்கூடாது? அசால்ட்டா இருந்துறக்கூடாது. ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துறக்கூடாது. கவனக்குறைச்சலா இருந்துறக்கூடாது. பாத்துக்கலாம், பாத்துக்கலாம், செஞ்சுக்கலாம், போயிடலாம், வந்துடலாம். அதானே பண்ணிக்கலாம், இதானே பண்ணிக்கலாம்ன்னு சொல்லி கவனக்குறைவா இருந்துறக்கூடாது. நாளைக்கு குடும்பம் நாளைக்கு என்ன ஆகும்? நம்ம குடும்பம் நம்மளுடைய கவனக்குறைவால நெறைய துன்பத்த சந்திக்கிற மாரி ஆயிரும். நம்ம எவ்வளோ தொலைக்காட்சிகள்ல பார்க்குறோம், எவ்வளோ சினிமால பார்க்குறோம், எவ்வளோ நெறைய விஷயங்கள பேப்பர்ல படிக்கிறோம், ஊடகங்கள்ல பார்க்குறோம். இன்னைக்கு வீட்டுக்கு வெளிய போயிட்டு உள்ள வர்றது எவ்வளோ போராட்டம், எவ்வளோ போர்க்களம். இன்னைக்கு எவ்வளோ விஷயம் நடக்குது. நம்ம ஏன் குடும்பத்த மறந்துடுறோம்? ஸோ அதனால ஒரு நல்ல தலைவனா இருந்து, நல்ல குடும்ப தலைவனா இருந்து, நல்ல குடும்ப தலைவியா இருந்து, நம்மளுடைய குடும்பத்த பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு மிக பெரிதா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அதான் விஷயம். முதல் விஷயம் என்னது?
நம்ம குடும்பத்தை சேஃப்டியா ஒரு நல்ல இடத்துல அவங்கள வைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் விஷயமே. ஆனா நம்ம வாழ்க்கையில அது லாஸ்ட் விஷயத்துக்கு கொண்டு போயிட்டோம். புரியுதா? நான் சொல்றது புரிய வருதா? நான் சொல்றது என்ன சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு கோழி கதை, குருவி கதை, இந்த வாயில்லாத ஜீவன்லாம் என்ன பண்ணுது? தன்னோட குடும்பத்த தான் ஃபர்ஸ்ட் கவனிக்கும். அடுத்தது தான் நெக்ஸ்ட். நம்ம என்ன பண்றோம்? யாரெல்லாம் வந்து நமக்கு தெரிந்தவர்கள், உறவுகள் இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் நம்ம நேரம் ஒதுக்குவோம். அவங்களுடைய வீட்டு கல்யாணத்துக்கு, அவங்க வீட்டு ஃபங்ஷனுக்கு, அவங்களுடைய வீட்டுடைய வளகாப்புக்கு, அவங்க வீட்டு சீமந்தத்துக்கு, அவங்க வீட்டு மஞ்சள் நீராட்டு விழாக்கு, அவங்க வீட்டு பர்த்டேக்கு எல்லாத்துக்கும் நம்ம நேரம் ஒதுக்குவோம். ஆஃபீஸ்ல அதுக்கு பர்மிஷன் போடுவோம். ஆஃபீஸ்ல அதுக்கு நம்ம நேரத்த கேட்போம். லீவ் போடுவோம். தேவைப்பட்டா லீவ் போட்டுருவோம். பணம் செலவு பண்ணுவோம். ஆனா தான் குடும்பத்துக்காக ஒரு இடம் வாங்குறதுக்கு, தான் குடும்பத்துக்காக ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு நேரம் கிடையாது. பிஸி. ஷெட்யூல் பிஸியா? இப்போ வெரி பிஸி, வெரி பிஸி. நம்மளே ஏமாத்திக்கிறது தான் இது. தயவு செஞ்சு இந்த மாரி இருக்காதீங்க. என்னுடைய அருமை பெருமை நண்பர்களே, என்னுடைய தாய்மார்களே, சகோதரர்களே, தாஜ் குடும்பத்தினர்களே, நீங்க எல்லாம் ஒரு வீட்டுக்கு முதலாளி ஆயிட்டீங்க. ஒரு வீட்டு மனைக்கு முதலாளி ஆயிட்டீங்க. ஆனால் அத மட்டும் நம்மளுடைய கடமை முடிஞ்சிராது. அத முடிச்சு நம்ம பத்திரப்பதிவு பண்ணி, நம்ம கையில பத்திரம் வந்து, நம்ம வீட்ல நம்ம பத்திரமா இருக்கிறது தான், அதுதான் ஒரு ஃபுல் ஃபினிஷ்ட். இஎம்ஐ கட்டுறோம், நமக்கு லேண்ட் வந்துரும். அந்த ஒரு விஷயங்கள் மட்டும் பத்தாது. அவங்களுக்கு நல்ல இடம், நல்ல வீடு, நல்ல வாசல் அமைச்சு குடுக்குறது நம்மளுடைய கடமை. முதல் கட்ட கடமை அதுதான். அதுக்கு தானே கஷ்டப்படுறோம். அதுக்கு தானே நம்ம உழைக்கிறோம். அதனால நம்ம கால்ல போய் போராட்டங்கள், போர்க்களத்துல போய் சந்திக்கிறோம். வேற எதுக்கு? 3 வேளை சாப்பாடுக்கா? அதெல்லாம் கிடையாது. கடவுள் குடுத்துருவாரு. கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிற அனைவருக்குமே தெரியும், சோறு என்பது ஒரு விஷயமே கிடையாது. சோறு இறைவன் இப்ப நம்ம குருவி சொன்னோமே, குருவிக்கு சோறு யார் போடுறா? கோழிக்கு சோறு யார் போடுறா? வாயில்லாத எத்தனை ஜீவன்கள் இருக்காங்க. கொசுவுக்கு சோறு யார் போடுறா? இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் வந்து உழைக்குதா? அதெல்லாம் வேலைக்கு போகுதா? அதெல்லாம் போய் ஆபீஸ்ல வேலை செய்யுதா? குருவி போய் வேலை செய்யுதா? புறா போய் வேலை செய்யுதா? கோழி வேலை செய்யுதா? இந்த மாரி வாயில்லாத ஜீவன் நெறைய இருக்கு. அவங்களாம் வேலை செஞ்சு குடும்பத்த காப்பாத்துறாங்க. அப்படியா சாப்பிடுறாங்க? கிடையாது. இறைவன் என்பவன், நம்மள படைத்தவன் என்பவன், படைத்தவன் என்ன பண்ணுவான்? சொல்லுவாங்கல்ல, இந்த காலத்துல பழமொழி பெரியவங்க சொல்லுவாங்க. செடி வச்சவன் தண்ணி ஊத்துவான். செடி வச்சவன் தண்ணி ஊத்துவான். அப்ப நம்மள படைத்தவன் நம்மளுக்கு அதுல நம்மளுடைய உணவுக்கு அவன் தான் பொறுப்பு. ஆனால் அது தேடி கண்டுபிடின்னு தான் சொல்றான். உணவுக்கு நான் பொறுப்பு. ஆனால் அது உன் வீட்டு வாசலுக்கு வராது. நீ தான் உன் வீட்டு வாசலுக்கு அத வர வைக்கணும்னு சொல்றான். சரியா? உன்னுடைய உணவு படித்து விட்டேன். உன்னை படைக்கும் பொழுது உன் உணவை நான் படித்து விட்டேன். உனக்கான உணவை நான் வந்து இந்த உலகத்தையும் படைத்து விட்டேன். அந்த உணவை நீ தேடி கண்டுபிடிச்சு உண்ணு. அதுதான் உழைப்பு. அதுதான் உழைப்பால் உயரும்ன்னு சொல்றான். சரிங்களா? உணவுக்காக மட்டுமே நம்ம கஷ்டப்படணும் அவசியம் இல்ல. நம்மளுக்கு உணவு கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம உழைக்கிறவங்க, நம்ம கஷ்டப்படுறவங்க. நம்ம வீட்ல சும்மா இருக்கிற ஆள் கிடையாது. ஒரு நாள் சும்மா இருந்தாலே நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அதனால நம்ம உழைச்சு நம்மளுக்கு எப்படியோ நம்ம குடும்பத்த வந்து நம்ம காப்பாத்திருவோம். கரை சேர்த்திருவோம். ஆனா கரை சேர்த்துனதுக்கு அப்புறம் அவங்க எங்க பாதுகாப்பா தங்குவாங்க? அத யோசிக்க விட்டுறோமே. நம்ம என்ன பண்றோம்? கரை சேர்க்கிறது தான் நம்ம கவனமா இருக்கு. என்ன கரை சேர்க்கிறது? இப்போ நம்ம பிள்ளைகள படிக்க வச்சிடணும். நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல துணிமணி வாங்கி குடுக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன். அதெல்லாம் ரைட் நல்ல விஷயம். ஒரு நம்மளுடைய கடமை. எது கடமை? திருமணம் பண்றது ஒரு கடமை. அதுக்கப்புறம் மனைவி, அப்புறம் பிள்ளைகள், அதுக்கப்புறம் அவங்களுடைய அ பிள்ளைகள், அதுக்கப்புறம் பிரசவம், அதுக்கப்புறம் அவங்களுடைய வளர்ப்பு, அதுக்கப்புறம் அவங்களுடைய உணவு, அப்புறம் அவங்களுடைய படிப்பு, அப்புறம் அவங்களுடைய படித்த பின்பு அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்டம் என்ன தேவை? இதெல்லாம் கடமையில வந்துரும். எதெல்லாம் கடமை? பிள்ளைங்கள நம்ம திருமணம் பண்ணி பிள்ளைங்கள பெத்து அதுங்கள நல்ல இடத்த போய் கரை சேர்க்கிறது, அது நம்மளுடைய கடமை. கடமை தான் தவிர, கடமைத மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த கடமைக்கு அப்புறம் ஒரு விஷயம் இருக்கு. அத மறந்துரும் எல்லாமே. பொறுப்பு. என்ன பொறுப்பு? தன்னுடைய பிள்ளைகள நம்ம கரை சேர்த்துடுறோம். படிக்க வச்சுடுறோம். அவன் நல்லா வேலைக்கு போயிருவான். இத பண்ணிருவான். ரைட் எல்லாம் பண்ணுவான். கரை சேர்க்கிறது அதான். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நீங்க போய் சேர்த்துடுறீங்க. அதான். ஒரு படிப்ப குடுத்து, அவன நல்ல ஒரு வாழ்க்கை தரத்த நீங்க உருவாக்கி குடுக்குறீங்க. அது பொறுப்பான வாழ்க்கை, பொறுப்பான பெற்றோர்கள், பொறுப்பான பிள்ளைகள கரெக்ட்டா அத செய்வீங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நம்முடைய தமிழ்நாட்டுல அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகள ரொம்ப கவனமாக வளர்க்குறீங்க. ரொம்ப கவனமா படிக்க வைக்கிறீங்க. எது பண்றீங்களோ இல்லையோ, படிப்புல நம்ம தமிழ்நாடு முன்னேற்றம் தான். நம்ம இன்னைக்கு படிப்புல நம்பர் 1 நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா, அது மிகப்பெரிய காரணம் நம்முடைய பெற்றோர்கள் தான். என் தாய்மார்கள் தான். படிப்புல மட்டும் எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் பண்றதில்ல. படிப்பு முக்கியம். அது எந்த காலத்திலயும் நம்முடைய படிப்பு தான் நம்மகிட்ட இருந்து அழிக்க முடியாத ஒரு சொத்து. அத படிக்க வச்சுர்றோம். சரியா? ஆனால் அது கடமையோட முடிஞ்சிரும்.
பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல. என்ன பொறுப்பு? நம்ம நாளைக்கு கரை சேர்க்கிறோம். நம்மளும் தான் படிச்சிருக்கோம். நம்மளும் தான் வேலைக்கு போறோம். நம்மளும் தான் இப்படி இருக்கிறோம். அப்புறம் நம்மள மாதிரி தான் நாளைக்கு இருப்பானா? யோசிக்கணும்ல. நம்மள மாதிரி தான் அவங்க நாளைக்கு கஷ்டப்படணுமா? சராசரியா வேலைக்கு போயிட்டு, அதுல ஏதோ ஒரு 5 10 சம்பாதிச்சு, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோமோ, அதே இடத்துக்கு தானே அவன போய் சேர்க்கிறோம். யோசிச்சு பாருங்களேன். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கிறோமோ, அதே இடத்துக்கு தான் நேத்து நம்ம அப்பா எங்க வந்து நம்மள கரை சேர்த்தாரோ, இன்னைக்கு நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கரை சேர்க்கிறோம். ஆனா கரை சேர்ந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? எப்படி பண்ணுவான்? அவன் யார்கிட்ட போய் நிப்பான்? ஒரு ஒரு தொழில் பண்ணணும். ஒரு வேலைக்கு போகணும். இன்னைக்கு தெரியாது. நம்ம நினைச்சுக்கிறோம். வெளிநாட்டுலலாம் வேலை வந்து ஈஸியா கிடைச்சிரும். அதெல்லாம் சில நாடுகள் மட்டும் தான். எல்லா நாட்டுக்கெல்லாம் போ முடியாது படிக்கணும்னா. எல்லா நாட்டுக்கும் வேலைக்கு போகணும்னா எல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் நெறைய இருக்கு. நம்ம சும்மா துபாய், சவுதி, அமெரிக்கா இத மட்டுமே பார்த்துட்டு வந்துரும். இங்கலாம் வந்து என்ன அ லேபர்ஸ் மாரி தான் வச்சுக்கங்களேன். அங்க வேலைக்கு ஆள் இல்லன்னு சொல்லி நம்ம கிட்ட இருந்து வேலை எடுக்குறான். எப்படி நம்ம வந்து நார்த் இந்தியன் ஹிந்திக்காரன வந்து வேலை செய்றாங்க. இங்க வந்து ஹிந்திக்காரன் எப்படி வேலை செய்றான்? அவங்க ஊர்ல வருமானம் கம்மி. நம்ம தமிழ்நாடுக்கும், அவங்க ஊருக்கும் பார்த்தீங்கன்னா, வடக்குல பார்த்தீங்கன்னா, நார்த்ல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? நம்ம இங்க வந்து ஒரு நாளைக்கு ரூ. 700 800 சம்பளம் தரோம் வச்சுக்கங்களேன் அவனுக்கு. அவனுக்கு அந்த ஊர்ல வாரத்துக்கு சம்பளமே அந்த ரூ. 700 800 தான். ஒரு வாரத்துக்கான சம்பளம் நம்ம ஒரு நாளைக்கு தரோம். அப்போ அவங்க வருமானம் இங்க அதிகமாகும்னு சொல்லி அவங்க குடும்பத்தோட வந்து இங்க வேலை செய்றாங்க. சரிங்களா? இப்போ இதே மாரி தான் இந்த நம்ம சொன்னோம்ல இப்ப துபாய், சவுதி, அமெரிக்கா இதெல்லாம் வந்து அதேதான். அங்க வந்து அந்த வேலைக்கு ஆள் இல்ல. இங்க நம்ம வேலைக்கு ஆள் இல்ல. இப்ப நம்ம ஆளுங்கலாம் வேலை செய்யலல்ல. ஓ! வடக்குல இருந்து ஒருத்தன் வரான். ஹிந்திக்காரன் வரான்னு சொல்றோம்ல. ஹிந்திக்காரன் வேலை செய்றான். எங்க பார்த்தாலும் ஹிந்திக்காரன் இன்னைக்கு. ஹிந்திக்காரன் இல்லாம ஒரு இடம் கிடையாது. எங்கனா நீங்க பார்த்துற முடியுமா? ஹிந்திக்காரன் வேலை செய்யாத இடம் ஒரு நீங்க காட்டிற முடியுமா? ஃபர்ஸ்ட்லாம் ஹிந்திக்காரன் எங்க பார்ப்பீங்க? பானிபூரி கடையிலயும், இந்த பேல்பூரி கடையில தான் அவன ஹிந்திக்காரன்னு பார்ப்பீங்க. இன்னைக்கு ஹிந்திக்காரன் இல்லாத ஒரு இடத்த காட்ட முடியுமா? வேலை செய்ற இடம். சொல்லுங்க பார்ப்போம். சில இடத்துல முதலாளியா கூட இருக்காங்க. நம்மலாம் ஒண்ணும் பார்க்கல. நான்லாம் பார்த்துருக்கேன். சில இடத்துல முதலாளியாவே இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் ஆயிருவான். நம்ம அவன்கிட்ட வேலைக்கு போற மாரி யாரும் பாருங்க. கடவுள் அது மாரி நிலத்த நம்ம கொண்டு வந்துடக்கூடாது. நம்ம என்னைக்குமே நம் நாட்டின் மன்னர்கள் தான். இந்த மண்ணின் மன்னர்கள் தான் நம்மலாம். நம்ம யாருக்குமே தலை வணங்க கூடாது. படைத்த இறைவனுக்கு முன்பு மட்டும் தான் தலை வணங்கணும். சரிங்களா? சோ வந்தவன் போன முன்னாடிலாம் நம்ம வேலை செய்ய முடியாது. நம்ம நாட்டின் மன்னர்கள். சோ அதனால எதுக்காக சொல்றேன்னா, நம்ம ஆளுங்க வேலை செய்யறதுக்கு ரெடியா இல்ல. அதனால அவன் வேலை வாய்ப்பு கிடைக்குது. அவன குறை சொல்லி தப்பே கிடையாது. நம்ம குறை சொல்றோம். எல்லாம் தப்பு. அவன் வேலை வாய்ப்பு இங்க இருக்கான் வரான். நம்ம ஆள் ஒழுங்கா வேலைக்கு போனா, அவன் எதுக்கு இங்க வேலைக்கு வரப்போறான்? இல்லையே. அதனால அவன் வேலை வாய்ப்பு அவன் குறை சொல்றதில்ல. அவன நீங்க வேலைக்கு வைக்கலன்னா, நம்ம ஆள் 2 நாள் வேலைக்கு வருவான். 3வது நாள் ஏதாச்சும் ஒரு காரணம் போட்டு லீவ் போட்டு வீட்ல உட்கார்ந்துருவான். இப்ப அவன் வந்து வேலை செய்றான்ல, 6 மாசம் இருந்து 1 வருஷம் வரைக்கும் நம்பிக்கையா வேலை செய்வான். அந்த 6 மாசம் 1 வருஷத்துக்கு ஒரு 2 மாசம் 3 மாசம் ஊருக்கு போயிட்டு வருவான். அதான் சொல்றேன் அவனுக்கு இது ஃபாரின். நம்மளுக்கு எப்படி துபாய், சவுதி, அமெரிக்கா எல்லாம் ஃபாரின். அது அவனுக்கு இவனுக்கு இது இந்த வடக்கனுக்கு வந்து இது ஃபாரின். ஹிந்திக்காரனுக்கு இது ஃபாரின். நம்ம நாடு தமிழ்நாடு வந்து ஃபாரின். சரியா? சோ அதனால என்ன காரணம் சொல்லணும்னா, இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. இந்த நாட்டுக்கு போறதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. சில நாடு இருக்கு. நல்ல தரமான நாடு இருக்கு. நல்ல உயர்வான நாடு இருக்கு. அதுக்கெல்லாம் போணும்னா, நமக்கு சில சொத்து பத்துலாம் இருக்கணும். வேலைக்கே சரிங்க. நீங்க படிக்க போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, நீங்க சில சொத்து பத்துக்கள்லாம் காட்டணும். அதெல்லாம் ஹைஃபை. வாழ்க்கை தரமே மாறிடும். அந்த மாரி கண்ட்ரீஸ்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம வந்து சொத்து பத்துக்கள் இருந்து காட்டணும். என்ன வச்சிருக்கீங்க? உங்க நாட்டுல நீங்க என்ன வச்சிருக்கீங்க? ஒண்ணுமே இல்லையா? அப்ப அங்க போய் என்ன பண்ண போறீங்க? அப்ப இங்கேயே இருங்கன்னு சொல்லிருவான். பிறந்த நாட்டிலேயே, பிறந்த ஊர்லயே, பிறந்த தெருவுலயே உனக்கு சொந்தமா ஒரு இடம் இத்தன வருஷமா இல்லன்னா, அப்ப அத விட ஒரு பெரிய விஷயம் என்னவா இருக்கு? சோ அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம அந்தந்த கேட்டகரி போகும்போது அதெல்லாம் தெரியும். நான் சொல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்தந்த இடத்துக்கு போகும்போது தெரியும். அதனால எதுக்காக நம்ம அதுக்காக சொல்ல வரல. நம்ம அதெல்லாம் கிடையாது. அது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். ஒரு உதாரணத்துக்காக தான் சொன்னேன் தவிர, அதுக்காக நம்ம வாங்கணும் அதெல்லாம் கிடையாது. நம்ம குடும்பத்துக்காக நம்ம வாங்கணும். நம்மளுடைய மனைவி, பிள்ளைகளுக்காக நம்ம இத வாங்கியே ஆகணும். ஒரு சொத்து, சுகம் என்பது கண்டிப்பா அவசியம் வாழ்க்கையில. அத பார்க்கறதுக்கு நம்ம நேரம் நேரம் இல்ல. அத பார்க்கறதுக்கு நமக்கு டைம் இல்ல. இது வரேன், நாளைக்கு வரேன், அன்னைக்கு வரேன், இன்னைக்கு வரேன், இப்ப வரேன், அப்ப வரேன்னு சொல்லி அது ரொம்ப தட்டி கழிக்கிறது. மாசோட இஎம்ஐ கட்டுறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. இன்னைக்கு வான்னு சொல்றது. 4 நாள் கழிச்சு தான் காசு குடுக்குறது. எல்லாத்தையும் சொல்ல ஒரு சில பேர் இருக்காங்க நம்மளுடைய சகோதரர்கள், நம்முடைய தாய்மார்கள். சோ அதனால வந்து இது உங்க குடும்பத்துக்காக பண்ற செலவு. உங்க குடும்பத்துக்காக சேமிக்கிற பணம், மனை, சொத்து, சுகம் எல்லாமே இருக்கு. அத சொல்லுவாங்க கல்யாணத்த பண்ணிப்பார், வீட்ட கட்டிப்பார்ன்னு சொல்லி. இது 2மே ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னைக்கு கல்யாணம் கூட பண்ணிடலாம். வீட்ட கட்ட முடியாது. இன்னைக்கு கல்யாணம் கூட பண்ணிடலாம். வீட்ட கட்டிக்க முடியுமா? கல்யாணம் இரு மனம் இணைந்தால் திருமணம். உண்மைதானே? கரெக்ட் சொல்லுங்க பாருங்க. இரு மனம் இணைந்தால் அது திருமணம். இன்னைக்கு கல்யாணம் கோவில்ல நடக்குது, சர்ச்சில் நடக்குது, மசூதியில நடக்குது.
2 மனம் ஒன்றுபட்டால் அங்க திருமணம். அது வாழ்க்கை நம்மளுக்கு வந்து பிரகாசமா இருக்கும். இது இப்ப நீ கல்யாணம் என்பது அந்த காலத்துல பெரிய விஷயமா இருக்கும். ஆனா இப்பல்லாம் கல்யாணம் என்பது ரொம்ப ஈஸி. பொண்ணு வீட்ல, மாப்பிள்ளை வீட்ல 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? ஏங்க நம்ம இந்த கல்யாண மண்டபம்லாம் செலவெல்லாம் மிச்சம் பண்ணலாம்னு சொல்லி, காலைல கோவில்ல கல்யாணம், இல்ல சர்ச்சுல கல்யாணம், மசூதில கல்யாணம், ஈவினிங் ஒரு பார்ட்டி ஹால்ல பார்ட்டி. மாப்பிள்ளை வீட்ல ஒரு 100 பேரு, பொண்ணு வீட்ல ஒரு 100 பேரு. சிம்பிளா பஃபே டைப்ல முடிஞ்சு போயிருது. ஒரு ரூ. 500 ரூ. 600 ஒரு சாப்பாடு, ஒரு பஃபே, ஒரு பிளேட். ஒரு 200 கணக்கு போட்டீங்கன்னா ரூ. 2,00,000 முடிஞ்சு போயிடுச்சு. பொண்ணு வீட்டுக்கு செலவு கம்மி, மாப்பிள்ளை வீட்லயும் செலவு கம்மி. சிம்பிள். கல்யாணம் முடிஞ்சிச்சு. அந்த காலத்துல தான். வாழை மரம் கட்டு, அந்த இது வை, அதை வை, நொட்டு வை, நொடிசல் வை, மஞ்சள் வை, குடும்பத்தெல்லாம் போய் சொல்லு. ஒரு வீடா ஒரு ஊர்ல இருப்பான். ஒருத்த பத்திரிக்கை போய் எப்ப பாத்தீங்களா வாட்ஸ்அப் தான். எந்த கண்ட்ரில வேணா இரு, எந்த நாட்டுல வேணா இரு, வாட்ஸ்அப். எப்ப வாட்ஸ்அப் தானே, நம்பர் தானே, ஓகே உடனே வரும் பாரு, பத்திரிக்கை வரும் பாரு, பச்சுக்கோ. ரைட், கல்யாணம் வந்து சேர்ந்துரு. புரியுதுங்களா? அவன் அங்க என்ன பண்றான்? கல்யாணம் வேலை டைம் இல்ல, ஸ்கேனர் அனுப்பிச்சு விடு, நான் இங்க இருந்தே உனக்கு மொழி எழுதுறேன்னு சொல்லி அவன் அங்கிருந்து ஒரு மொழி எழுதுறான். எப்படி பாருங்க, இவன் எப்படி பத்திரிக்கை கல்யாணம் இதெல்லாம் அனுப்புறானோ அவனும் அங்கிருந்து மொழி என்ன பண்றான், ஆன்லைன்லயே அனுப்பிச்சிடான். ஜிபே நம்பர் ஸ்கேனர் வாங்கினா முடிஞ்சு போயிடுச்சு. நாடு டெக்னாலஜில எங்கேயோ வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? ஒண்ணுமோ நம்ம நிலைமை மாறாம தான் இருக்கு. மாறணும், மாத்தணும். இது உங்க கையில தான் இருக்கு. மாற்றம் தேவைன்னா நம்ம கண்டிப்பா மாறிதான் ஆகணும். நம்ம கண்டிப்பா அதை பத்தி யோசிச்சுதான் ஆகணும். கண்டிப்பா அதை பேசிதான் ஆகணும். நம்ம ஏதோ நினைச்சுக்காதீங்க. தங்கம் வாங்குறோம், எனக்கெல்லாம் உடன்பாடே கிடையாது. தங்கம் வாங்கல, என்னால அப்படி சொல்ல நினைச்சுக்காதீங்க. எங்க வீட்லயே வாங்குறாங்க, நான் தான் வாங்கி தரேன். ஆனால் என்ன பண்றது, அதுல உடன்பாடே கிடையாது. மிகப்பெரிய நஷ்டம். நம்ம லாபம் நினைச்சுக்கிறோம், ஆனா மிகப்பெரிய நஷ்டம். அது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நகை விக்கிறவன் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருப்பான். இன்னைக்கு ஒரு கடை வச்சிருப்பான், நாளைக்கு இன்னொரு கடை வைப்பான், அது ஒன்றும் பிரம்மாண்டமாக்குவான். அவனுக்கு எப்படி லாபம்னா, நீங்க எல்லாம் வாங்குறதுனால லாபம். உங்களுக்கு லாபம் கிடையாது, வாங்குறதுனால அவனுக்கு தான் லாபம். தேவைக்கு வாங்குங்க, தேவையில்லாம வாங்கி சும்மா பீரோல வைக்காதீங்க. அதுக்கு மனைய வாங்குங்க. அந்த இப்ப நம்ம ஆட்கள் நிறைய பேர் இருக்கான், இந்த தங்கத்துக்கு போய் நிறைய பேர் சேமிச்சிட்டு இருக்கான். என்ன பண்றான்? தங்கத்துல போய் சேமி, 2000 3000 சேமி. அவன் ஸ்கீம் போட்டு வச்சிருக்கான், 11 மாசம் ஸ்கீம். நம்ம போலாம் புடிச்சிக்கலாம், சார் சேமி சேமி. நான் என்ன பண்ணுவேன், ரிவர்ஸ் பண்ணுவேன். நீ தங்கத்தை கொடுப்ப, நான் மனையை தரவா, நம்ம கிட்ட ஒரு சேவிங் இருக்குன்னு சொல்லி. நீ தர்றது வாழ்க்கையில ஒரு அங்கம், நான் தர்றது ஒரு வாழ்க்கையில பெரிய சங்கம். நீ வாழ்க்கையை எத்தணும் ஒரு அங்கம் தர, நான் வாழ்க்கை முழுவதும் வாழ்றதுக்கு ஒரு சங்கமே தரேன். சரியா? அதனால எது நம்மளுடைய அவசியம் தெரிஞ்சுங்க. தேவை, தங்கம் தேவைதான், இல்லைன்னு சொல்ற, அது தேவைதான். ஆனால் அவசியம் என்பது வேற, தேவை என்பது வேற. தேவை இன்னைக்கு இருக்கும், அவசியம் என்னைக்குமே இருக்கும். சரியா? வாழ்க்கையில யோசிச்சுங்க. தங்கம் வாங்குங்க, மத்த பொருள் வாங்குங்க, சாப்பிடுங்க, நல்லா துணிமணி போடுங்க, நல்லா விஷயம் பண்ணுங்க. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்றான், உடனே காசு குத்துருவாங்க. தங்கம் வாங்குறது எதுக்குன்னு வச்சுங்களேன். நான் கேட்கிறேன், எப்பப்பா எதுப்பா போய் தங்கத்தை வாங்குறேன் கேட்கிறேன். உடனே காசு குத்துருவாங்க. அதுதான் தப்பு. உடனே காசு கொடுறான் பாத்தீங்களா, அதுதான் உண்மையிலே தப்பு. ஏன்னா நம்ம எப்படி வளருவோம்? உடனே காசு வந்துச்சுன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு கஷ்டம், சின்ன ஒரு கஷ்டம் உடனே கொடுத்தா காசு கொடுத்துருவான். அப்ப நம்ம உழைச்சி கஷ்டப்பட்டு ஒரு பொருளை உருவாக்கி இருப்போம், ஒரு நகையை வாங்கியிருப்போம், அது மாசம் மாசம் ஒரு பண்டுல கட்டியிருப்போம், ஒரு சீட்டு கட்டியிருப்போம், ஒரு நகை சீட்ல கட்டியிருப்போம். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், அதை வாங்குறதுக்கு எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டிருப்போம். ஆனா உடனே விற்க முடியுது. அப்ப அந்த பலன், உழைத்த பலனே போயிருச்சே. உடனே பணமாக்கிட்டு உடனே செலவு பண்ணிட்டே, முடிஞ்சிச்சு, கடன் முடிஞ்சு, அவ்வளவு அவுட். அப்ப உடனே பணமாயிருந்தாலும் நம்ம மக்கள் வாங்குறாங்க. அதுதான் மிகப்பெரிய நஷ்டம். அதான் சொல்லணும். நஷ்டம் என்ன? வாங்கும் போது உனக்கு செய்கூலி சேதாரம், விற்கும் போது உனக்கு செய்கூலி சேதாரம். அப்ப உனக்கு லாபம் எங்க இருக்கு? இல்ல. உடனே பணம் கொடுத்துருவான். என்ன, இன்னைக்கு நீங்க 10,000 கோல்டு, இன்னைக்கு வந்து இன்னைக்கு 6,000 கோல்டு விலை, நீங்க 6,000 வச்சுங்க, 6,000 உனக்கு கொடுத்துருவாங்களா? நீங்க வாங்கிட்டு போன தங்கத்தை அப்படியே வாங்கிடுவானா? கொடுக்கும்போது அப்படியே கொடுப்பான், வாங்கும்போது இல்ல, அதை ஒடிச்சு நசுக்கி பிதுக்கி சூடு பண்ணி அதை மெல்ட் பண்ணி அதை ஒரு வழி ஆக்கி நீங்க வாங்கின ஒரு சவரன் நகைய அதை 1/4 சவரன் ஆக்கிதான் கையில காட்டுவான். நீங்க 2 வருஷம் 3 வருஷம் நகையை வேணா யூஸ் பண்ணி வாங்கினாங்க, அழுக்குங்க, அழுக்கு, எல்லா அழுக்கு, எல்லா தங்கத்தையும் வெளியில அழுக்கு. அந்த அழுக்கு அவன் குப்பையில போட சொல்லுங்க பாப்பான். அப்பயே குப்பையில போட சொல்லுங்க பாப்போம். போட மாட்டான். ஏன்னா அதெல்லாம் தங்கம். அந்த அந்த தங்கத்தை வந்து அந்த இது பண்றான் இல்லையா, அது அவ்வளவு சீக்கிரம் வந்து என்ன பண்ண மாட்டானுங்க, கிளீன் பண்ண மாட்டானுங்க. அது 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கிளீன் பண்ணுவாங்க. அதை கிளீன் பண்றதுக்கும் ஒரு டீம் வரும், பத்திரமா டீம் பண்ணும். ஆனா அதுல மட்டுமே லட்சக்கணக்கான ரூபாய் வரும். ஏன்னா நீங்க சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட அழுக்கு இருக்கிறா இல்லையா, அந்த அழுக்கு தான் தங்கமா மாறும். மக்கள் எங்க இருக்காங்க? தங்கம், தங்கம், தங்கம். என் தங்கத்தின் தங்களே, தங்கம் வாங்குங்க. வாங்க வேண்டாம் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். தேவைக்கு வாங்க. சொல்லுவாங்க இல்லையா, அளவுக்கு மேல் போனால் அமிர்தமும் நஞ்சு. அதனால அளவுக்கு மேல போகாதீங்க. தேவைக்கு வாங்குங்க, தேவைக்கு பயன்படுத்துங்க.
தேவையில்லாத நேரத்துல எல்லா விஷயம் பண்ணாங்க. சும்மா தங்கம் தங்கம் சொல்லி ஏமாறாதீங்க. ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கான். நான் நிறைய மீட்டிங்ல சொல்றான். நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. என்ன சொல்லியிருக்கேன்? தங்கத்தை விக்கிறதுக்கு ஒருத்தன் விளம்பரம் பண்றான். டேபிள தட்டி தட்டி பேசுறான். சேலஞ்ச் பண்றான். என் எஸ்டிமேட் வாங்கிட்டு நீங்க ஊரெல்லாம் சுத்துங்க. எங்கேயாச்சும் நான் கொடுக்குற விலையோட கம்மியா கொடுத்தா நான் உங்களுக்கு ஃப்ரீயா விடுறேன்னு சொல்லி சேலஞ்ச் பண்றான் விளம்பரத்துல. அங்கங்க கட் அவுட் வச்சிருக்கான். அங்கங்க விளம்பரம் பண்றான். பல லட்சங்கள், பல கோடிகள் செலவு பண்றான் தங்கத்தை விக்கிறதுக்காக. அப்ப எவ்வளவு லாபம் இருந்தா அவன் எவ்வளவு பிரம்மாண்டமா விளம்பரம் பண்றான். ஒருத்தன் என்ன பண்றான்? அதே டேபிள தட்டி வாங்க என்கிட்ட வாங்க, கோல்டு என்கிட்ட குத்தினா நான் உடனே காசு தரேன்னு சொல்றான். இவங்கிட்ட பணம் தரேன்னு சொல்றான். அவனும் லட்சக்கணக்கா செலவு பண்றான். அவனும் கோடிக்கணக்கா செலவு பண்றான், விளம்பரம் பண்றான். பஸ்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கோல்டு விற்பனை. உடனே உங்களுடைய நகையை அடமான நகையா உடனே மீட்டி உங்களுக்கு பணமாக பணம் கொடுத்துருவோம் கையில. அந்த கோல்டு, இந்த கோல்டு, ஆர்ஆர் கோல்டு, இந்த கோல்டு, அந்த நிறைய கோல்டு. விற்கிறதுக்கு ஒரு விளம்பரம், வாங்கறதுக்கு ஒருத்த விளம்பரம். நான் என்ன சொல்றேன்னா, தம்பி இவங்கிட்ட விற்கிறான், நீ வாங்குற, 2 பேரும் பேசிக்கீங்க. அப்ப உங்களுக்குள்ள எவ்வளவு மிச்சமாகுது பாருங்க. விளம்பர செலவு எவ்வளவு மிச்சமாகும் பாருங்க. கோடிக்கணக்கா ஒரு டிவில, சன் டிவில போனா சாதாரண விஷயமா? எவ்வளவு லட்சங்கள் செலவாகும் தெரியுமா? ஒரு நாளைக்கு, ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு லட்சங்கள் செலவு பண்ண தெரியுமா? சன் டிவில வரணும்னா. அப்போ ஏறக்குறைய தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 20, 30 டிவி இருக்கு. நல்லா ஃபேமஸான டிவி பாத்தீங்கன்னா ஒரு 5, 6 டிவி இருக்கு. அப்ப அந்த 5, 6 டிவில ஒரு டிவில, ஒரு சன் டிவில கொடுக்கறனாலே பல லட்சங்கள் செலவு பண்ண ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு வாரத்துக்கு ஸ்லாட் கொடுப்பான், ஒரு மாசத்துக்கு ஸ்லாட் கொடுப்பான். அப்போ கோடிக்கணக்கா ஆகும். அது இல்லாம விளம்பரம், பஸ் விளம்பரம், டிவி விளம்பரம், அந்த விளம்பரம், ஏர்போர்ட்ல விளம்பரம், ரயில்வே ஸ்டேஷன்ல விளம்பரம், கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணாதான் அந்த விளம்பரம் எல்லாம் பண்ண முடியும். அது மாதிரி விக்கிறவன் செலவு பண்றான், வாங்குறவன் கோடிக்கணக்கா. நல்லா சொன்னா இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டீங்க போன் போட்டு. இந்த 2 நீங்க பண்ற பல கோடிகள் மிச்சமாகும் இல்லையா? ஏன் பண்ண மாட்டீங்க? இவன் விக்கிறான், இவன் வாங்குறான். பேசிங்க. எப்ப உங்ககிட்ட எத்தனை கிலோ இருக்கு? வா, என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, நான் கொடுத்துறேன். நம்ம எதுக்கு தேவையில்லாம விளம்பரம் பண்ணி மக்களை ஏமாத்தணும்? அப்ப ஏதோ அங்க ஏமாற்றம் இருக்கு, ஏமாற்றல் இருக்கு. அததான் இதெல்லாம் செய்யற விஷயம். இதெல்லாம் விஷயம் புரிஞ்சுங்க. மக்களாகி நீங்க புரிஞ்சுங்க, அவ்வளவுதான் நான் சொல்வேன். நான் எதுவுமே சொல்ல வரல. அப்ப இங்கேயோ ஏதோ ஒரு ஏமாற்றல் இருக்கு. தங்க நினைச்சிடும், தங்கத்துல நம்மள ஏமாத்த முடியாது. தங்கத்துலதான் ஏமாத்த முடியும். நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்ககிட்ட என்ன இருக்கு? அது தங்கத்தை என்னத்த பாப்பீங்க? நீங்க சுரண்டி பாப்பீங்க, என்னத்த பாப்பீங்க? மிஷின் வச்சிருக்கீங்களா அதை செக் பண்றதுக்கு? என்ன கேரக்டர் சொல்லுங்க. 916 தான் விற்பான். என்ன வச்சிருப்பீங்க? என்ன அவெல்லாம் சொல்லுவான், விற்கும் போது வேற எங்க போயிடாதீங்க, எங்ககிட்டே வாங்கன்னு சொல்லுவான். அப்ப என்ன காரணம்? அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். எங்க போயிடாதீங்க, நம்ம கிட்ட வாங்க, நம்ம கோல்டு நம்ம எடுத்துப்போம். அதனால எல்லாம் புரிஞ்சுக்கிங்க. விளம்பரம், கவர்ச்சி, ஆடம்பரம் இதெல்லாம் யாருக்காகனா மக்களுக்காக கிடையாது. மக்களுடைய தேவை கிடையாது. நாங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. நம்ம கிட்ட விளம்பரம் கிடையாது, கவர்ச்சி கிடையாது, ஆடம்பரம் கிடையாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு சிம்பிளா இருக்கும். சரிங்களா? அதனால மக்களாகிய நீங்க தான் எங்களுடைய விளம்பரம். மக்களாகிய நீங்க தான் எங்களுடைய ஆடம்பரம். மக்களாகிய நீங்க தான் எங்களுடைய எல்லாமே. அதனால எல்லாமே வாங்கணும். அளவோட வச்சுக்கங்க. மனை அளவுக்கு அதிகமா வச்சுங்க. எத்தனை மனம் வேணாலும் வாங்க குடும்பத்துக்காக. யார் அனுபவிக்க போறா? உங்க பிள்ளைங்க, உங்க வயித்துல வளர்ந்த பிள்ளைங்க, உங்க வயித்துல பிறந்த பிள்ளைங்க, உங்களுடைய ரத்தம் இதுதான் அனுபவிக்க போகுது. யார் நாளைக்கு பேர் சொல்லிக்க போறா? என் பிள்ளை, நான் எங்க 4 வீடு வச்சிருக்கேன், 4 வாடகை வருது, இங்க அது வருது, இங்க சொத்து இருக்கு, சொகம். யார் சொல்லிக்க போறா? உங்க பிள்ளைங்க. நீங்க தான் சொல்லிக்க போறீங்க. நீங்க சொல்லிடுமா தைரியமா? என் வீட்டுல 100 சவரன் நகை இருக்கு சொல்லுவீங்களா? வெளியே போய் சொல்லுங்க பாப்பா. என் வீட்டுல 100 பவுன் நகை இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுங்க பாப்பா. மறுநாளே வந்துடும். வீடு தம்பி விலாசம் 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 எங்கன்னு அதே சொல்லிப்பாங்களே. எனக்கு வீட்டுல அங்க ஒரு சொத்து இருக்கு, எனக்கு இங்க சொத்து இருக்கு, எனக்கு அங்க சொத்து இருக்கு சொல்லி பாக்கல. அதுதான் விஷயம். தெரியுதா இப்போ? இதுதான் விஷயம். எது நமக்கு தேவை, எது நம்மளுக்கு கௌரவம், எது நம்மளுடைய உயர்வு, எது நம்மளுக்கு மரியாதை, இதுதான். எது யோசிச்சுங்க. 100 பவுன் நகை வீட்டுல இருக்குன்னு சொல்லி நீங்க வாங்கல, வெளியே வாங்கல, உங்களுக்கு முன்னாடி அவன் வீட்டுல இருப்பான். இதே நீங்க ஒரு கூட்டத்துல, நான் சொல்றது பொதுவா, ஒரு கூட்டத்துல நண்பர்கிட்ட பேசுறீங்க, ஒரு விஷயத்த பேசுறீங்க. மாப்பிள்ளை என்கிட்ட ஒரு 100 பவுன் நகை வாங்கிட்டேன், நான் சம்பாதிச்சு 100 பவுன் நகை வாங்கிட்டேன்டா. 100 பவுன் வாங்கிட்டியா? சூப்பர்ரா சூப்பர்ரா. அவன் பக்கத்துல ஒருத்த கேட்டுட்டு இருப்பான், அண்ணன் 100 பவுன் வச்சிருக்காரு போட்டுருக்கு, இல்லைங்க லைட் அங்கதான் வேட்டை, தம்பிகளா கிளம்புகிறா, அண்ணன் 100 பவுன் வச்சிருக்காரு, நம்ம எல்லாம் உட்காந்து வெட்டி தலைவா பேசிட்டு இருக்கோம், எந்த தடவை வாட உடம்பு ஃபுல்லா கிளம்பு அண்ணன் வீட்டுல. அண்ணன் விலாசம் சொல்லுங்க, நம்ம யாரு? இதை ஒரு நகைச்சுவையா ஆயிடுச்சு பாருங்க. இதே சொத்து இருக்கு சொல்லுங்களேன். எனக்கு விழுப்புரத்துல ஒரு 4 ஏக்கர் இருக்கு, அரக்கோணத்துல ஒரு 2 கிரவுண்ட் இடம் இருக்கு, எனக்கு சென்னையில இவ்வளவு இடம் இருக்கு, எனக்கு அது மூலியமா இவ்வளவு வருமானம் வருது. அதை எவனும் எதுவும் பண்ண முடியாது. உங்க பேர்ல இருக்கிற சொத்தை உங்களுடைய உரிமை இல்லாம, உங்களுடைய கையெழுத்து இல்லாம, உங்களுடைய அனுமதியின்றி எவனும் ஒரு ஆணியை கூட அங்க நகர்த்தி வச்சிட முடியாது. விஷயம் புரியுதா? ஒரு ஆணியை கூட நகர்த்தி வச்சிட முடியாது.
அதுதான் கௌரவம், அதுதான் சேஃப்டி. அதான் சொன்ன பாதுகாப்பான வாழ்க்கை. அதுதான் பாதுகாப்பான வாழ்க்கை. இது பாதுகாப்பற்ற வாழ்க்கை. இதால நிறைய பெற்றோர்கள், நிறைய குடும்பங்கள் நகைய வீட்டுல வச்சுட்டு எவ்வளவு பேரு கொள்ள இதெல்லாம் நடக்குது. சரியா? அதனால நம்முடைய தேவைக்கு வாங்கிக்கங்க. தேவையில்லாம போகாதீங்க. இது நான் இவ்வளவு நேரம் பேசுறது எதுக்காகனா, என் மக்கள், என் உறவுகள், என் சொந்தங்கள் சும்மா தேவையில்லாம தன்னுடைய உழைப்பை வீணாக்கிற கூடாது. சொத்து, சுகம் என்பது அது உங்களுடைய நிரந்தரம் வாழ்க்கை, கௌரவமான வாழ்க்கை, ஒரு உயர்வான வாழ்க்கை. 4 பேருக்கு முன்னாடி நம்ம உயர்வா பேசிக்கலாம், பண்பா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், பாசமா இருக்கலாம், நேசமா இருக்கலாம். எல்லாமே என்ன தெரியுமா? அதே உங்களுடைய நண்பர்கிட்ட, உங்களோட சொந்த பந்தங்கிட்ட, மாப்பிள நான் ஒரு வீடு இடம் வாங்கிருக்கேன்டா, வீடு கட்ட போறேன்டா, வீடு கட்டினேன்டா, சூப்பர்ரா, சாதிஸ்டடா. நம்ம டீம்ல யாருமே இந்த வீடு வாங்கடா, கட்டடா. அதான் விஷயம். நகை சொல்ல முடியுமா? நகை எல்லா வீட்டுல 5000 இன்னைக்கு 5000 வச்சா ஒரு கிராம் நகை. எல்லா வீட்லயும் கோல்டு இருக்கும். எல்லா வீட்டுல வீடு இருக்கா? எல்லா வீட்லயும் லேண்ட் இருக்கா? எல்லா வீட்லயும் கோல்டு இருக்கும். இருக்கா இல்லையா? எல்லா வீட்லயும் கோல்டு இருக்கும். ஆனா எல்லா வீட்லயும் லேண்ட் இருக்கா? எல்லாருக்கிட்டையும் வீடு இருக்கா? அப்ப எது அவசியம்? எது கிடைக்காது? அதுக்கு பின்னாடியே ஓடணும். கிடைக்கிற பொருள் மேல ஓடிட்டு இருக்கீங்க. கிடைக்காத பொருள் அதுதான் கிடைக்கணும். அதுதான் தேவை, அதுதான் வேணும். அதுக்கு பின்னாடி ஓடுங்க. சரிங்களா? அதுதான் வெற்றி, அதுதான் உழைப்பு, அதுதான் உயர்வு, அதுதான் கௌரவம். சரிங்களா? வாங்க, நம்ம நிர்வாகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்த மாசம் மறுபடியும் எதை பத்தி பேசுவோம். சரியா? என் மக்கள் எப்போ தெளிவா இருக்காங்களோ அன்னைக்குதான் என்னுடைய வேலை முடியும். சரிங்களா? ஸ்கீம் நிறைய போயிட்டு இருக்கு. நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு இருக்காங்க. வருஷங்கள் போயிட்டு இருக்கு. காலங்கள் மாறிட்டு இருக்கு. நம்முடைய மனைகளும் பத்திரப்பதிவு செய்யுங்க. சீக்கிரமா வாங்க. அன்போடு அழைக்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு என்ன தேவையை செஞ்சு தரோம். என்ன உங்களுக்கு வேணுமோ செஞ்சு தரோம். உங்களுடைய அமௌண்ட்ல என்ன டிஸ்கவுண்டா பண்ணி தரோம். உங்களுக்கு என்ன தேவையை செஞ்சு தரோம். சரிங்களா? உங்களுடைய வருகையை காத்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? வலிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருக்கும் சொல்லுவாங்களா? அது மாதிரி உங்களுடைய வருகைக்கு நாங்கள் அனைவரும் என்ன பண்றோம்? காத்துட்டு இருக்கோம். நீங்க உங்க மனையை பத்திரப்பதிவு செய்யறதுக்காக நான் ஆல்வேஸ் வெல்கம் டு எனி டைம் எனிவேர். ஓகேவா? அதனால இப்போ நம்ம சைட்டோடைய புது சைட்ல ஓப்பனிங் இருக்கு. அரக்கோணத்துல ஒரு சைட், இன்னும் 2-3 சைட், அரக்கோணத்துல ஒரு சைட் ஓப்பனிங் இருக்கு. திருத்தணியில ஒரு சைட் ஓப்பனிங் இருக்கு. பொன்னேரியில ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். திருவள்ளூர்ல சைட் இருக்கு. ரெட்டில்ஸ் சிட்டில மக்கள் எவ்வளவு பேர் சார் சென்னையில இல்லையா பரபரப்பா கேட்டாங்க மக்கள். போட்டாச்சு. அத வருது. ஹலோ மக்கள் உங்களுக்காக தான் போறேன். இப்போ நான் வெளியே போய் விளம்பரம் பண்ணி வைக்கணும், வித்துடலாம். ஒரு மாசம் 2 மாசத்துல முடிஞ்சிடும். ஆனா என் மக்கள் அதுல வாங்கியிருக்கானா, இந்த ஸ்கீம்ல இருக்கிறவன் வாங்கியிருக்கானா, இவனுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன். இவன் தானே ஃபர்ஸ்ட் முன்னேறணும். இவங்களுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பண்ணி வச்சிருக்கேன். அதான் சொல்லுவாங்கல்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களால நான் வளர்ந்தேன், ஆனா உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி. அதுதான் உண்மை. உங்களால வளர்ந்துருக்கேன். இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இவ்வளவு தூரம் சாதனை பண்ணிருக்கோம். உங்களுடைய அன்பும் ஆதரவு இல்லாமல் இதை செஞ்சிருக்க முடியாது. அந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் நானும் ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆகையால் வாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ செஞ்சு தரேன். உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய என்னுடைய நன்றி கலந்த மிகப்பெரிய நன்றி. ஆனால் நானும் அந்த அன்புக்கும் நன்றிக்கும் விசுவாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நானும் உங்களுக்கு கைமாறு செய்யணும். அப்ப அதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன். சீக்கிரமா வாங்க. என் அன்பு உள்ளங்களே, என் அன்பு சொந்தங்களே, என் அன்பு பந்தங்களே, இந்த நிர்வாகத்துடைய தூண்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, என்னுடைய அன்பு நண்பர்களே, சரிங்களா? வாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ செஞ்சு கொடுங்க. நிர்வாகத்துல உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். உங்க வருகைக்காக, உங்களுடைய பத்திரப்பதிவுக்காக, உங்க தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக நான் எனி டைம் இஸ் அவைலபிள். நீங்க வர்றதா மட்டும் ஒரு நாள் சொல்லிட்டீங்கன்னா அந்த நாள் நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். சரியா? வாரத்துல 2 நாள் நான் இருக்கிறேன். அந்த 2 நாள் நீங்க சொல்லுங்க, என்ன நேரம் சொல்லுங்க, அந்த நேரத்துக்கு நான் இருக்கிறேன். சரிங்களா? செய்வோமா? நம்ம அனைவரும் செய்வோமா? இனி தேவைக்கு பின்னாடிதான் ஓடும் தேவை. தேவையற்று, தேவை இல்லாமல், தேவை என்று எதுவுமே செய்யக்கூடாது. நம்மளுடைய தேவை என்ன? நம்ம குடும்பத்துடைய தேவை என்ன? நம்ம குடும்பம் எங்க போய் நிக்கணும்? கரை சேர்க்கிறோம். கரை சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வான்? அதை நம்ம கவனிக்கணும். அதுதான் பொறுப்பு. கடமை, பொறுப்பு வேற வேற. சரியா? கடமை என்பது நம்மளுடைய ஒரு லிமிட்ல முடிஞ்சிடும். ஒரு பெண் வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒரு பெண் இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? எப்ப அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணா என்னோட கடமை முடிஞ்சிச்சு. கடமை தான் முடியும், பொறுப்பு முடியாது. பொறுப்பு என்பது அந்த அந்த பெண்ணுக்கு நீங்க கடைசி வரை செஞ்சுட்டு தான் இருக்கணும். அதுதான் பொறுப்பு. கடமை முடிஞ்சிடும் ஒரு லிமிட்ல. பிள்ளைக்கு படிப்பு வேலை கிடைச்சோன்னா கடமை முடிஞ்சிடும். ஆனா பொறுப்பு ஒன்று இருக்குல்ல, அவன் நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு நல்ல இடத்துக்கு போய் நல்ல இடம் வாங்கி நல்லா வீடு கட்டி, அதுதான் பொறுப்பு. பொறுப்புக்கு எல்லையும் கிடையாது, முடிவும் கிடையாது. கடமைக்கு எல்லையும் இருக்கு, முடிவும் இருக்கு. நான் பொறுப்பு என்பது லிமிட்டட் கிடையாது. அது பொறுப்பு என்பதுன்னா அக்கறை. அதுதான் சொல்ல அக்கறையா இருக்கணும். அதுதான் அக்கறையா இருக்கிறப்ப நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா, அந்த அக்கறை. அந்த அக்கறைக்கு ஏதாச்சும் கரை இருக்கா? அக்கறைக்கு இக்கரை எக்கரமே கிடையாது.
சரியா? அதனால அக்கறை பாருங்க, அதாவது சொல்லல ஒரு எல்லை, ஒரு கரை சேப்புன்னு சொல்லி அக்கறை. அக்கறைக்கு அப்புறம் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அதனால அந்த அக்கறை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம குடும்பத்துக்கு நம்ம எப்பவுமே நமக்கு இருக்கணும். செய்வோமா? கண்டிப்பா செய்யணும். ஆல்வேஸ் வெல்கம், ஆல் வின். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். அன்பு உள்ளங்களுக்கு, இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு, பொறுமையா அதை கேட்டதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். தாஜ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாத குழுக்களுக்கு வாடிக்கையாளர் அனைவரையும் வரவேற்கிறோம். தற்போது 1000 ரூபாய் இஎம்ஐக்கான குழுக்கள் நடைபெறும். அதற்கான பெயர்கள் வாசிக்கப்படும். 1000 ரூபாய் இஎம்ஐயில் இது 112வது மாத குழுக்கள். மஞ்சுளா 117, மனோபாலன் 174, தன்ஷிகா 235, ஷேகேத் பாஷா 319, பிரகாஷ் 334, சையத் கரிமுல்லா 400, நாகராஜ் 401, சிராஜ் பாஷா 438, ஷகிலா பானு 571, பக்தவச்சலம் 634, சர்குணா 658, ஜெயலலிதா 714, ஜுலைகா பேகம் 716, விஜயலட்சுமி 749, மீனாட்சி 856, மீனாட்சி 857, சதீஷ்குமார் 964, ஸ்வப்னா 965, காயத்ரி 966, மேகலா 980, ஷமீம் 1124. தற்போது ஆர்டி ஜான்சன் நகர் மனை பிரிவிற்கான பெயர்கள் வாசிக்கப்படும். இது 58வது மாத குழுக்கள். ஆர் பார்த்தசாரதி 25, சத்யா 26, பாஸ்கர் 27, கலாவதி 30, கலாவதி 31, இந்திரகுமார் 33 ஏ, கமலாபாய் 33 பி, சுகீனா 39 பி, சாயிதா 40 ஏ, மகேஸ்வரி 41 ஏ, தாட்சாயினி 46, மல்லிகா 47 ஏ, அங்கம்மாள் 47 பி, கலைவாணி 48 பி, பாலுசாமி 49 ஏ, சமீர் அகமது 50 ஏ, ஷோயப் அகமது 50 பி, துளசி 58 ஏ, நாகராஜ் 58 பி, சாயிதா சாலிஹா 66 ஏ, நிக்கட் சாஹிபா 66 பி, தனபாலன் 71 பி, கல்யாண சுந்தரம் 72 சி, முகமது அலி 73 ஏ, ரஜியா பேகம் 73 பி, சாஹிரா பானு 73 சி, ரஹமத்துல்லா கான் 74 ஏ, ஜபீபுல்லா கான் 74 பி, ரேஷ்மானாஸ் 88 ஏ, ஃபரீன் பேகம் 88 பி, ஷாயிதா 91 ஏ, முகமது அஷ்ரப் அலி 91 பி, ரஷிதா பேகம் 91 சி, டி சதீஷ் 92 ஏ, செல்வி 93 ஏ, காயத்ரி 93 பி, முருகவேல் 94, சஞ்சு 94, ஆகாஷ் 97 ஏ, டி ரமேஷ் 101, தானேஷ்குமார் 102, விஜயா 104, கல்பனா 107 ஏ, ஆபிதா 107 பி, சந்திரேஷ் 109 பி, நஸ்ரீன் பானு 110, ஹலிமாபி 112 ஏ, பாக்கியா 112 பி, சகுந்தலா 112 பி, கௌஸ்பெக் 116 ஏ, இஸ்மாயில் பெக் 116 பி, செல்வ சுந்தரி 117, தில்ஷாத் 118 பி, பச்சைமால் 125, கனிகைவேல் 126, பாஞ்சாலி 127, சசி 128, ஹரிகிருஷ்ணன் 130, இணையத்துல்லா 135, லக்ஷ்மி 137, ஜெயஸ்ரீ 139, கற்பகவல்லி 140, பத்மாவதி 141, தேவராஜ் 142, சம்சுதினல் தாமஸ் 143 பி, மோனிஷ் 144 பி, ஆயிஷா ஃபர்வின் 145, அஞ்சலை 148, லக்ஷ்மி 148 ஏ, லக்ஷ்மி 148 பி, குமாரி 149, நாகேஷ் ராவ் 153 ஏ, நந்தகுமார் 153 பி, கார்த்திக் 157 பி, மோனிகா 160 ஏ, ஜெயபிரியா 160 பி, அருள் 161 ஏ, பாலாஜி திவேஷ் 162 ஏ, தியாகராஜன் 162 பி, ஜெயக்குமார் 163, ஜெகதீஸ்வரி 164 பி, சுரேஷ் 167 பி, கே லக்ஷ்மி 168 பி, டி முனுசாமி 169, ஹமிதோ நிஷா 171 ஏ, வைஷாலி 171 பி, அப்துல் அசீஸ் 172 ஏ, மணிகண்டன் 172 பி, ரிஸ்வான் கான் 177 ஏ, அருண் 178 பி, திலகம் 179, ரமேஷ் 180 ஏ, குமார் 181 பி, சுரேஷ் 185 ஏ, வினோத்குமார் 185 பி, சோமசுந்தரம் 186 ஏ, ஜமுனா 186 பி, இந்துமதி 187 பி, ஜெகதீஸ்வரி 188 ஏ, சொப்னாஸ்ரீ 188 பி, மணிமேகலை 189, சாந்தலட்சுமி 193, உமாதேவி 194 ஏ, எலிசபெத் பிளாசியா 194 பி, சாந்தி 195 பி, பாஞ்சாலி 197 ஏ, ஹிப்பானி 197,
இஸ்ரத் 202, ஜெமிலா 205, மைதிலி 206 ஏ, ஜான்சன் 206 பி, ரிஸ்வானா பேகம் 207 பி, ஆண்டாள் 207 பி, முபின் அக்தர் 234, உதயகுமார் 208 பி, நவீன்குமார் 213, உஷாராணி 214 பி, சாஜிது நிஷா 216 ஏ, பாலாஜி 216 பி, சாரல் ஸ்னேகலதா 222 ஏ, ஏ சுரத்தினம் 222 பி, மோகன சுந்தரி 225 ஏ, ரூஹினாஸ் 230 ஏ, கஸ்தூரி 230 பி, ஜெயசுதா 235 பி, ஜரீனா பேகம் 236 ஏ, மும்தாஜ் 236 பி, முகமது வசீம் 237, ஆலியா சுல்தானா 238, முகமது வசீம் 238, குரைஷியா 239, அசோக் 248, ரேஷ்மா பர்வீன் 249, ரேஷ்மா பர்வீன் 250, பிரியா 115 ஏ, லக்ஷ்மி 115 பி, ஷர்மிளா 136, ஸ்ரீதேவி 146 ஏ, ஜெகத் ராமன் 146 பி, கேப்ரியல் ஜாய்சன் 147, ஆதிலட்சுமி 178, பவித்ரா 177 பி, அஞ்சலாட்சி 196 ஏ, இம்தியாஸ் 208, கோபிநாத் சுகுணா 149. தற்போது ஆர்டி கார்டன் மனை பிரிவிற்கான பெயர்கள் வாசிக்கப்படும். இது 54வது மாத குழுக்கள். தாட்சாயினி 13, ஹேமமாலினி 16 பி, ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் 17 பி, தம்புரான் தோழன் 19 ஏ, அன்பு 19 பி, எம் தேவி 20 ஏ, ரஹிமுன் நிஷா 20 பி, வால்மூர்த்தி 23, குருராஜன் 24, சரஸ்வதி 26 ஏ, செல்வநாதன் 27, பிரமிளா 28, சுசித்ரா 30 ஏ, ராகுல் 40, எஸ்தர் 41 ஏ, சம்ஷாத் பேகம் 42 ஏ, ரீட்டா 42 பி, தாரா 42 பி, அன்பரசி 43 பி, புனிதா 43 ஏ, உமா 44, ஷீபா 44 பி, ஆஜிரா பேகம் 45 பி, கேபி லக்ஷ்மி 50 ஏ, மோகன சுந்தரி 50 பி, பார்வதி 51 பி, சிவானி 54, லக்ஷ்மணன் 57 ஏ, பிரம்மநாயகம் 59, விஜயா 61 ஏ, ஜலீல் 62 ஏ, சுகுணா 63 பி, என் லக்ஷ்மி 66, ரங்கநாதன் 74, ஜபின் தாஜ் 75, ரேஷ்மா பாலா 63 ஏ. திருத்தணி டவுன் மனை பிரிவிற்கான பெயர்கள் வாசிக்கப்படும். இது டவுன் மனை பிரிவில் 43வது மாத குழுக்கள். ஜீனத் நிஷா 10, கதீர் அஹமத் 11, சந்திரலேகா 18, ஸ்வர்ணதேவி 26, சந்திரலேகா 33, பரிமலா 35, யுவராஜ் 36, பாபு 39, தாராபி சான்பாஷா 42, மொய்தீன் 44, தில்ஷாத் 44, கார்த்திக் ராஜ் 48, பூரணி 51, தனஞ்சயராஜ் 55, மணிகண்டன் 56, கைரு நிஷா 57, ராஜேஷ் குமார் 58, சாந்தி 59, உத்ரகலா 61, சுரேஷ் பழனி 62, விஜயகுமாரி 67, கோமதி 69, பிருத்விராஜ் 71, மங்கம்மாள் 75, கீதா 76, மீனா 77, தீபக் 78, அமிர்தா குமார் 81, ஷர்மிளா மெர்சி 82, ராதிகா 87, அஸ்மா சுல்தானா 100, அஃப்ரோஸ் 101, ஜமீலா 102, ஆரிஃபா சுல்தானா 104, தேவகி 105, ஜெயலட்சுமி 106, சந்திரன் 107, பிரகாஷ் காத்தமுத்து 108, சத்யநாராயணன் 111 ஏ, அமுதா சுரேஷ் 114, குப்பு முருகன் 115, கலை செல்வி 117, கதிர்வேல் 119, முத்துவேல் 120, ஆறுமுகம் 123, முருகேசன் 124, சண்முக சுந்தரம் 125, முகமது தௌஃபிக் 127, அம்பிகா மகேஷ்குமார் 128, சுப்பிரமணி 130, ரோஜா 131, கே லக்ஷ்மி 132, சுபா சந்தோஷ் 133, நந்தினி 134, ஹரிதா 135, சரஸ்வதி 147, வீரமணி 148, கஜேந்திரன் 149, பிரவீன் 72, ரஞ்சித் 89, ராதிகா 95, சங்கீதா 25, ஐயப்பன் 118. இன்னும் சற்று நேரத்தில் குழுக்கள் நடைபெறும். தற்போது 1000 ரூபாய் இஎம்ஐயில் தவணை செலுத்தியவர்களுக்கான குழுக்கள்.
ரூபாய் இஎம்ஐயில் முதல் வெற்றியாளர் பாஸ்புக் நம்பர் 857 மீனாட்சி மேம், வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு பாஸ்புக் நம்பர் 980 மேகலா மேம், வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு பாஸ்புக் நம்பர் 571 ஷக்கிலா பானு மேம், வாழ்த்துக்கள். ஜான்சன் நகர் மனைப்பிரிவிற்கான குழுக்கள். முதல் பரிசு மனைய 149 பி கோபிநாத் சுகுணா மேம், வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு மனையன் 238 ஆலியா சுல்தானா மேம், வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு மனைய 189 மணிமேகலை மேம், வாழ்த்துக்கள். ஆர்டி கார்டன் மனைப்பிரிவிற்கான குழுக்கள். முதல் பரிசு மனையன் 27 செல்வநாதன் சார், வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு மனையன் 75 ஜபின் தாஜ் மேம், வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு மனையன் 26 சரஸ்வதி மேம், வாழ்த்துக்கள். திருத்தணி டவுன் மனைப்பிரிவிற்கான குழுக்கள். முதல் பரிசு மனையன் 147 சரஸ்வதி மேம், வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு மனையன் 72 பிரவீன் சார், வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு மனையன் 104 ஆரிஃபா சுல்தானா மேம், வாழ்த்துக்கள். தற்போது ஆறுதல் பரிசுக்கான குழுக்கள். முதல் ஆறுதல் பரிசு மனையன் 146 ஸ்ரீதேவி மேம், வாழ்த்துக்கள்.
இரண்டாவது ஆறுதல் பரிசு மனை 47B. அங்கம்மாள் மேம், வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு மனையன் 214B. உஷா ராணி மேம், வாழ்த்துக்கள். நான்காவது பரிசு மனையன் 401 ஆறுதல் பரிசு. நாகராஜ் சார், வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு மனை 160B. ஜெயபிரியா மேம், வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு மனையன் 75 மங்கம்மாள் மேம், வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு மனையன் 58B. நாகராஜ் சார், வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு மனையன் 33A. இந்திரகுமார் சார், வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு மனையன் 62 சுரேஷ் பழனி சார், வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு மனையன் 44 உமா மேம், வாழ்த்துக்கள். ஓகே. குழுக்களில் வெற்றி பெற்ற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நமது தாஜ் ரியல் எஸ்டேட் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த மாத குழுக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.